ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்டு மூதாட்டியிடம் இருந்த 15 பவுன் நகைகள் கொள்ளை போனதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம், இந்த இரட்டை கொலை சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வெறும் இந்த நகை கடத்தல் மற்றும் நகை கொள்ளைக்கு தான் இந்த சம்பவம் நடைபெற்றதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தி உச்சிமேடு அடுத்த மேக்கரையான் தோட்டத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி, இவரது மனைவி பாக்கியம்மாள். இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் இருவரும் வெவ்வேறு பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வயதான தம்பதியினர் இவர்கள் இருவரும் மேக்கரையான் தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருகின்றனர். இவரது மகன் முத்தூரில் அருகில் இருக்கக்கூடிய முத்தூரில் கவி சங்கர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் தோட்டத்தில் தனியாக வசித்து வரும் கணவன் மனைவி தந்தை தாய் மற்றும் இருவரையும் அடிக்கடி போன் மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து வந்த கவிசங்கர் இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக தொலைபேசி தொடர்பு கொண்ட போது இருவரும் போன் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்த போது கணவன் மனைவி வீட்டிற்கு உள்ளே கொலை செய்யப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த ஈரோடு எஸ்பி சுஜாதா மற்றும் பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் மற்றும் சிவகிரி போலீசார் ஆகியோர் பிரேதத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து மோப்பனாய் வீரா வரவழைக்கப்பட்டும் தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டும் வீட்டில் இருந்த தடயங்களை போலீசார் சேகரித்தனர். முதல் கட்ட விசாரணையில் அதாவது மூதாட்டி பாக்கியம்மாள் அணிந்திருந்த 6 பவுன் தாலிக்கொடி மற்றும் 5 பவுன் தங்க வளையல் என 15 பவுனுக்கு மேல கொள்ளை போனது தெரிய வந்தது. மேலும் இந்த சம்பவம் குறித்து ஏடிசி விவேகானந்த் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலை சம்பவமானது அதாவது உடல் டீகம்போஸ் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் இந்த கொலை சம்பவம் 29ஆம் தேதி நிகழ்த்தப்பட்டிருக்க கூடும் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த கொலை சம்பவம் எப்படி நிகழ்ந்திருக்கக்கூடிய பார்த்தோம்னால் கடந்த ஆண்டுகளில் சென்னிமலை உள்ளிட்ட பகுதியில் வயதான வீட்டில் அதாவது விவசாய தோட்டத்து வீட்டில் வசித்து வரும் வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்டு நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் போன்றே இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதால் அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாரும் இருக்கக்கூடுமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவமானது குறித்து போலீசார் தனிப்படை மூலம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி சதாசிவம், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.